திரு செல்வம், சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ன சார் அதுக்கு பொருள்? அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியா? சரியா? அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி, அப்படிதானே சார்? அப்படிதான். அப்ப அனைவரையும் உள்ளடக்கி அனைவருக்குமான நிதிநிலை அறிக்கையாக வந்திருக்கிறதா? கடந்த 23ஆம் தேதி வந்தது. நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அது நெறியாளர் சகோதரர் மகேஸ்வரனுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நராசு ஷியாம் உள்ளிட்ட பங்கேற்பாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது மரியாதைக்குரிய நண்பர் திமுக நண்பர் தமிழமுதன் வந்து அவங்க வந்து எச்ச துப்புறது, அடிக்கிறது, இது மாதிரி சொன்னாங்க. இது திமுகவுக்கே உள்ள பண்பு. அவங்க எச்சு படுத்துக்கிட்டு எச்சு துப்புறது, அடிக்கிறது. வகுப்படுத்த வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுங்க. என்ன டார்கெட் பேசவே முடியாது. அது அவர்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்ல வேண்டாம். சரி, பாஜகவுடைய பண்பு என்னன்னு பேசுவோமா? செல்வம், பாஜகவுடைய பண்பு என்ன? பாஜக தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான பண்போட கட்சி நடத்திட்டு இருக்கீங்க? அதனால சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னா நீங்க பேசுங்க. தனிப்பட்ட முறையில டார்கெட் பண்ணனும்னா பேச விட மாட்டேன். சரி, வேண்டாம். தனிப்பட்ட முறையில இல்ல, நான் என்ன கேள்வியை விட்டு வந்திருக்கேன், தலைப்பை விட்டு வந்திருக்கேன். சரி, இல்ல யாரையும் மிரட்டல, நீங்க பாயிண்ட்க்கு வந்துருங்க. பாஜக போய் பாயிண்ட்க்கு வந்துருங்க. ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடி உங்க கட்சியில இருக்கு, உங்களை வந்து சரி, அதெல்லாம் வேண்டாம். தலைப்பு ஒட்டியே வந்துரும். முதல்ல சார், அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? இந்தியாவுல 28 மாநிலங்கள் இருக்கு, 7 யூனியன் டெரிட்டரி, அதாவது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகள் 7 மாநிலங்கள் இருக்கு. அதனால மொத்தம் 140 கோடி மக்களை உள்ளடக்கிய பாரத நாடு, பழம்பெரும் நாடு என்ற அந்த மிகப்பெரிய தேசம் இந்த தேசம். இந்த 140 கோடி மக்களையும் உள்ளடக்கிய மத்திய அரசாங்கம், பாரத அரசாங்கத்தினுடைய தலைவர் தான் பிரதம அமைச்சர். பாரத அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை தான் இது. அதில் குறிப்பா மரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதம நிதியமைச்சராக தொடர்ந்து 7வது முறை தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கை. இதுல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்களுக்கு அவரே சொன்னார் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. முத்ரா லோன் அப்படிங்கிற அதுல 10 லட்சமா ஏற்கனவே இருந்ததை நாங்க 20 லட்சமா உயர்த்தி இருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம். பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா என்கிறதுக்கு 1,32,427 பேருக்கு 3,700 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பிரீமியம் செலுத்தி இருக்கு. அது போக பிரதான் மந்திரி கிசான் திட்டத்துல 3 மாசத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் அப்படியே ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு இன்றைக்கு வரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டம்ங்கிறதுல 80 கோடி மக்களுக்கு நாங்க இலவசமாக உணவு திட்டம், அதாவது கோதுமை, அரிசி நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போகவே ஆயுஷ்மான் பாரத்ங்கிறதுல 5 லட்சம் முதியவர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 5 லட்சம் ரூபாய் இலவச காப்பீடு வழங்கிட்டு இருக்கோம். அனைவருக்கு வீடுங்கிற திட்டத்தை நண்பர் சொன்னாரு. நாங்க சார் இந்தியா முழுக்க பார்க்கணும், தமிழ்நாட்டை மாத்திரம் பார்க்க முடியாது. திரு செல்வம், ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும்தான். இந்த நீங்க சொன்ன திட்டங்கள்லாம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல யாரும் மறுக்கல. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்குமான திட்டங்களா இருக்கு. இப்போ நீங்க ஆந்திராவுக்கு கொடுத்தது மாதிரி, பீகாருக்கு கொடுத்தது மாதிரி, இமாச்சல பிரதேசத்துக்கு கொடுத்தது மாதிரி, உத்தரகாண்டுக்கு கொடுத்தது போல தமிழ்நாட்டுக்கென்று பிரத்யேகமான திட்டங்களை ஏன் கொடுக்கவில்லைன்னு தான் கேட்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஆனா நாங்க 240 இடம் இருக்கு. எங்க கூட்டணி கட்சி ஆந்திரால இருக்கிற தெலுங்கு தேசமும் பீகார்ல இருக்கிற ஐக்கிய ஜனதா தள கட்சியும் 2 பேரும் சேர்ந்து நாங்க பெரும்பான்மையோட கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். சரி, எங்க கூட்டணி கட்சியை நாங்க மகிழ்ச்சிதான் ஆகணும், இது அரசியல் தான். நீங்க ஒண்ணும் முழுமையா சொல்லிடாதுங்க. அதே நேரத்துல தமிழ்நாடு நீங்களே சொன்னீங்க புள்ளி வரப்படி 13 இலக்கு முன்னணி 13 இலக்குகள் முன்னணியில இருக்கு நீங்களே சொன்னீங்க. அப்ப தமிழ்நாடு நல்ல வலுவான நிலையில, பொருளாதார நிலையில, முன்னேறிய நிலையில இருக்கு. ஏற்கனவே பலகீனமா இருக்கிற ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளையும் சமமா பார்க்கணும். அப்ப கொஞ்சம் பலகீனமா இருக்கிற ஆந்திராவும்
பலகீனமாக இருக்கிற பீகாரையும் உத்தரகாண்டையும் நாங்க வளர்த்து விடணுமா வேண்டாமா? சரி சார், பலகீனமாக இருக்கிற குழந்தைய வளர்த்து விடணும், அது ஒரு தாயின் கடமை தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஏற்கனவே பயில்வானா இருக்கிற பிள்ளைய நீங்க வந்து பலகீனமா ஆக்கக்கூடாது இல்ல, சாப்பாடு போடாம பட்டினி ஆக்கக்கூடாது இல்ல, அதை ஏன் செய்றீங்கன்னு தான் கேட்குறாங்க. அது ஒரு தாயை வந்து பாரபட்சம் தானே காட்டுறாங்க. அது தாயினுடைய பொறுப்பு இல்ல, அதுக்கான அவங்க தாயின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும்ல. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தாயிட்டு போய் முறையிடணும். அம்மா எனக்கு பசிக்குமா, எனக்கு இந்த தம்பிக்கு 4 ரொட்டி கொடுத்துருக்கீங்க, எனக்கு 2 ரொட்டி கொடுங்க. இல்ல அது உரிமை சார்ந்தது. நீங்க தாயின் ஒப்பிடுகிறத பாக்குறப்ப நான் அதை வச்சு தாயின்னு வச்சு சொல்றேன். பிள்ளையோடைய முகம் பார்த்து சாப்பாடு கொடுக்குறவங்க தாங்க தாய். அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு கொடுக்கணும்ல, புறக்கணிக்க கூடாது இல்ல. எதுக்குன்னு கேளுங்க, நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புறக்கணிப்பதை விட அதுல கலந்துகிட்டு இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்திய தேர்தலுக்கு முன்னால இருந்த இந்தி கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணி இருக்கு பாருங்க, அவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, தேர்தல் முடிந்த பிறகும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக செய்கிற முயற்சியை தவிர, இதுல ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் தராசு ஷியாம் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. 1969 கலைஞர் முதலமைச்சரான பிறகு, அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சரான பிறகு இதே மாதிரி ஒரு மாநில வளர்ச்சி குழு கூட்டம், திட்டக்குழு கூட்டம் நினைக்க அதுல போய் கலந்துக்கிற போது கலைஞரை மிக சாதாரணமாக அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் அவர் கேட்ட நிதிகளை எல்லாம் கொடுக்கல. அவர் காலைக்கு மார்னிங் செஷன்ல கலந்துக்கிட்டு மத்தியானம் போக மாட்டேன்னு புறக்கணிச்சிட்டார். அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் சமாதானப்படுத்தி அவருக்கு அழைத்து பேசி உரிய முறையில அதை நடத்துறாங்க. அதனால எனக்கு என்ன தேவைங்கிறத சும்மா கடிதம் எழுதுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல கதைக்கு ஆகாது. மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதுதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன் தரும். இல்ல சார், இணக்கமாக இருப்பது இல்லை என்பதை தாண்டி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி எல்லா மாநிலங்களையும் சமமாக நடத்த வேண்டியது, பாவிக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. அப்படி அந்த கடமையை செய்யவில்லை, கூட்டாட்சி தத்துவத்தை மீறி இருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் தான் சொல்றாங்க. இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை யார் மீறினா? அரசியலமைப்பு சட்டத்தை மீறினீங்கன்னு சொல்ற, இப்ப நீங்க தமிழ்நாடு என்ன தனிநாடா? இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம். தமிழ்நாட்டுல என்ன ரயில் ஓடலையா? தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் நாங்க தரலையா? தமிழ்நாட்டுக்கு என்ன தரல? நீங்க இன்னும் கூட கேட்டீங்கன்னா சோலார். நீங்க இருக்கிற தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெருமழையால் பேரிடையால் பாதிக்கப்பட்ட பொழுது கேட்ட இன்னும் அந்த நிவாரண தொகை 37,000 கோடி கேட்டாங்க. கொடுத்தது எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அது உங்களுக்கு இன்னொரு விஷயம் சரியா நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது சென்னையில 5000 கோடி ரூபாயில் நாங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கெல்லாம் டெவலப் பண்ணிட்டோம், மழைநீர் வடிகாலை எல்லாம் சரி செய்து விட்டோம், ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது என்று இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றியது யார்? சரி, அதுக்கு சிஏஜின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அவங்க கணக்கு தணிக்கையில வந்து அது வந்துரும் சார், யார் தவறு செய்தாலும். அதை தாண்டி ஒரு மாநிலத்துக்கு அதையெல்லாம் கணக்கு பார்த்து சரியில்லை சரியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சிஏஜின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதை கடந்து வந்துருவோம். ஒரு மாநிலம் மிக சிறப்பாக இருக்கு, சிறப்பாக செயல்படுகின்ற ஒருவரை இன்னும் ஊக்கப்படுத்தி மேம்படுத்துவீர்களா இல்லது தண்டிச்சு அவர்களை மட்டுப்படுத்துவீங்களா? நீங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னா பிரதமரை வந்து கூப்பிட்டு வந்து விழாக்களை நடத்துவதற்கு இதே நீங்க சொன்னீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் எதிர்காலத்துல பட்டாபி செய்வதற்கு தயாராக இருக்கிற இளவரசர் வந்து அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன பிறகு அவர் பிரதமரை கூப்பிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்ல, இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா பிரதமரை நீங்க வந்து போய் கூப்பிட்டு வரீங்க. சரி, அதான் சொல்றாரு. அப்படி பிரதமரை நாங்க அழைச்சி வந்து விழா, நீங்க சொன்னீங்களா இலக்கமா இருக்கணும்னு, அப்படி இணக்கமா இருந்து பிரதமரை அழைச்சிட்டு வந்து நாங்க நிகழ்ச்சி நடத்தினாலும் எங்களுக்கு 20 கோடி தான், எதுவுமே செய்யாத குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ 400 கோடி கொடுக்குறாங்க. இதுதான் விளையாட்டு வீரர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு உதயநிதி சொல்றாரு. அதாவது மூத்த பத்திரிகையாளர் சியாம் சொன்னதா என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளணும், அப்படி இல்லைன்னு சொன்னா நிதியமைச்சர் கலந்துக்கிடணும். மூத்த அமைச்சருடைய தலைமையில ஒரு குழு, அதிகாரிகள் குழு போய் இதுல கலந்துக்கிட்டு அமைச்சரை சரி பேசலாம். முதலமைச்சர் நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்றது ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யறார், எதிர்ப்புணர்வை பதிவு செய்யறார். இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, மாறல இன்னும் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்றாரு. அதுதான்
வாக்களிக்காத எல்லாருக்குமான அரசாகத்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும். அதுதான் நல்ல அரசாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு அப்படி இல்லை. வாக்களிக்கவில்லை என்பது காரணத்திற்காக தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. இந்த போக்க உடனே கைவிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாக்களிக்கவில்லை என்பதுல அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு 18% வாக்குகளை, அதாவது ஏறக்குறைய 82 லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அளித்திருக்கிறார்கள். அது நாங்க எண்ணிக்கையில இடங்களை பெறவில்லையே தவிர 82 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதிலும் பாரதிய ஜனதா கட்சி 11% வாக்குகளை. அந்த பாஜக கூட்டணி கட்சி தலைவர் தான் சொல்றாரு, ஒரு 20-25 இடத்த கொடுத்திருந்தா நீங்க கேட்கலாம், திட்டங்கள் வந்திருக்குன்னு சொல்றாரு. அது எந்த ஏற்புடையது? இப்படி லாஜிக்கலாவே வச்சுக்குமே. உங்களுக்கு தான் தொடர்ந்து யாருமே ஓட்டு போடல, ஒரு இடமும் கொடுக்கல, அப்புறம் தமிழ்நாட்டில் கட்சியே வேண்டாம் கழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டா சரியா இருக்குமா? இல்ல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்தோடு பாரதிய ஜனதா கட்சி, பாஜக தலைவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. பாஜக தலைவர்கள் சிலரும் குறிப்பிட்டிருக்காங்க. இல்ல அது நீங்க எந்த தரவுகள்ல சொல்றீங்கன்னு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 2026 நாங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி அதிகாரத்தின் இலக்கா வச்சு போகும்போது நாங்க தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிப்போம்? ஒன்று. இரண்டாவது, நீங்க நம்முடைய நண்பர்கள் சொன்னாங்க மாநில உரிமைகள் எல்லாம் நீட் விஷயத்தெல்லாம் சொல்லி சொன்னாங்க. அதை நம்ம ரொம்ப டிபேட் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநில கல்வி மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலில் யார் காலத்துல போச்சுங்கிறதையும் நண்பர் அமுதரசன் சொல்லட்டும். சார், காங்கிரஸ் ஆட்சியில இந்திரா காந்தி பிரதமர் இருந்த போது நெருக்கடி காலத்துல கொண்டு போனாங்க சார். 10 வருஷமா பிரதமர் மோடி இருக்காரு சார். அவர் கொண்டு வந்துக்கலாம்ல சார். ஏன் சார் காங்கிரஸ் திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க? அப்படி கேட்பாங்கல்ல. அதோட 14 வருஷம் இவங்க மத்தியில ஆட்சி அதிகாரத்துல 14 வருஷம் அவங்க பண்ணல சார், அவங்க செய்யல சார். 10 வருஷமா நீங்க என்ன பண்றீங்க கேட்பாங்கல்ல. ஏன் காங்கிரஸ் கட்சி சரியில்லை, ஆட்சி சரியில்லை, மாற்றாதான் நீங்க வந்திருக்கீங்க. ஏன் அந்த திட்டங்களே நீங்க நடைமுறைப்படுத்திட்டே இருக்கீங்க? விட்டுருக்கலாமே, கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்திருக்கலாமே. இது சாதாரண மக்களுக்கு எழுகிற கேள்வி. இது நிறைய முறை இந்த பேச்சு விவாதம் வர்றப்பெல்லாம் அது வருது. மக்கள்கிட்ட இந்த கேள்வியும் வருது.